அனைவருக்கும் வணக்கம். இது பாலிட்டி புக்கில் ஃபஸ்ட் லெசனில் சங்கரலிங்கனார் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சங்கரலிங்கனார் பற்றி ப்ரீவியஸ் இயரில் அவர் எப்போ மரணம் அடைந்தார் அப்படிங்கிற செய்தியை நாளோட அதாவது டேயோட கேட்டிருப்பாங்க. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். சங்கரலிங்கனார் பார்த்திங்கன்னா காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும். அவர் 1895 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. ஸோ இவர் ராஜாஜி மீது ஏற்பட்ட ஈர்ப்பினால் இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த பெயர் மாற்றம் கோரி கோரிக்கை வச்சிருப்பார். என்ன அப்படின்னா, மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என 1956 தனதோட உண்ணாவிரத்தை தொடங்குறாரு. ஸோ அந்த பெயர் மாற்றம் உட்பட 12 கோரிக்கைகளை முன்னிறுத்தியிருக்காரு. 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்காரு. இந்த உண்ணாவிரத போராட்டம் பார்த்திங்கன்னா 75 நாட்களை கடந்து உடல் நலிவுற்ற நிலைமையில் பாருங்கள், அதாவது அண்ணாதுரை அவர்கள், மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் ஆகியோர் அதை விடுவிக்க சொல்லி இது பண்ணியிருக்காங்க, வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதை அவர் ஏற்கலை. அதைத் தொடர்ந்து 1956 அக்டோபர் 13 அன்று உண்ணாவிரத போராட்டத்தின் 76ஆம் நாள் சங்கரலிங்கனார் உயிரிழந்தார். ஸோ இந்த டேட்டை தான் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. அதை ஒரு பாக்ஸாகவும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 27/7/1956 முதல் 13/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றம் 14 ஜனவரி 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தார் அப்படிங்கிற செய்தி. இதில் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவர் நிறைய கொஸ்டின்ஸில் இவரோட அந்த எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படிங்கிறத டைரெக்டான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நமக்கு குரு 4ல் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உண்ணாவிரதம் தொடங்கப்பட்ட நாள் 27/7/1956 அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து பாருங்கள், இந்த 1956 நடந்த இந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து பின்னால் அறிஞர் என பதவியேற்ற பிறகு 1969 ஜனவரி 14 இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நிறைய இடங்களில் கேட்டிருக்காங்க. யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் கவர் ஆகுது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இவர் காந்திய வழியில் உண்ணாவிரதம் நோன்பு இருந்திருக்காரு. ஸோ இந்த 3 கூற்றையுமே வச்சு இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறதுனால இது கூற்று காரணத்தில் கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி, அதாவது இந்த கொஸ்டின் இங்கே தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டியாச்சு. நன்றி.